சூப்பர் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக பண்ணுறீங்க, எக்ஸலண்ட்டாக இருக்குது சார். எல்லா மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அக்யூஸ்டு மூவியில் வந்து ஒரு மெயின் கேரக்டர் நான் வந்து பண்ணியிருக்கேன். அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா வந்து ப்ரொடியூசர் சொல்லும்போதே வந்து டைரக்டர் வாயடிக்கிட்டாரு. ஸோ அந்த கேரக்டர் பற்றி எதுவுமே இப்போ ரிவீல் பண்ண முடியாது. பட் இப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் கொடுத்த ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்த உதயா அவர்களுக்கு தான் வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் தான் வந்து ஒரு வெப்சீரிஸ் நாங்கள் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய அடுத்த படத்தில் இருப்பீங்கன்னு சொன்னார். அதே மாதிரி என்னை கூப்பிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உதயா. அடுத்து வந்து ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து என்னை நம்பி இந்த ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் கொடுத்ததுக்கு. அண்ட் டேரக்டர் சார், அவரை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு வந்து அந்த கேரக்டர் பண்ணும்போது என் கூட இருந்தார். பொதுவாக வந்து அவங்க விருப்பப்பட்டு ஒரு கேரக்டர் வந்து இப்படி தான் வரணும்னு நினைக்கிறது வந்து ஒரு சில கேட்டகரியில் இருப்பாங்க. பட் இவர் என்னென்னா அவங்கக்கிட்ட, அதாவது ஆர்டிஸ்ட் கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை வந்து வாங்கி வேலை வாங்குறவர் தான் டேரக்டர் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது அந்த கேரக்டர் நான் பார்த்தேன். அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மியூசிக் டைரக்டர், அப்புறம் வந்து கேமராமேன் சார், எல்லாருக்குமே இந்த சமயத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு வந்து இந்த படம் வந்து இன்னும் நல்லபடியாக பிரம்மாண்டமாக வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ப்ளீஸ் 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 சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினருக்கு எனது வணக்கங்கள். கன்னட படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒன்று, ஒரு கன்னட டைரக்டர் போகிற இருக்குது, கன்னடாலாம் பேச போகிறாருன்னு நினச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக கன்னடா டைரக்டர், கன்னடாவில் படம் பண்ணியிருக்கேனே தவிர இங்கே தான் என்னுடைய வாழ்க்கை கோரியோகிராஃபராக ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 400-500 சாங்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே சுந்தர்சி சார் படத்துக்கு, தனுஷ், அர்ஜுன் சார், நிறைய எல்லாருக்கும் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி பெங்களூரில் படம் டைரக்ட் பண்ண போனேன். பேக் டு பேக் இந்த ஒரே ப்ரொடியூசர் கிட்டே நான் ஒரு 5 படம் பண்ணேன். 6 படம் பண்ணேன் ஒரே ப்ரொடியூசர், 5 படம் பண்ணேன். அப்புறம் ஒரு ஓன் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணேன். இது என்னோடய 7வது படம், ஆனால் தமிழில் முதல் படம் என்னோடது. ஸோ பேசிக்கலி எனக்கு பெங்களூரில் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது என்னுடைய. அது வந்து அங்கே அதுக்கப்புறமா அந்த பேரோடு நம்ம வந்து இங்கே வரும்போது ஒரு பெரிய படம் பண்ணணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். எல்லாருமே இங்கேருந்து போய் ஒரு படம் பண்ணுவாங்க, மணிரத்னம் சார், பாலு மகேந்திரா சார், அது மாதிரி வரும்போது ஒரு படம் பண்ணி 2 படம் பண்ணிவிட்டு இங்கே வந்து படம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு வாய்ப்புக்காக தான் அந்த படம் போய் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வரலான்னு நினச்சிருக்கும் போது பேக் டு பேக் அதே ப்ரொடியூசரே எனக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த 5 படத்துக்கும் எனக்கு ப்ரொடியூசராக இருந்தார். அந்த ப்ரொடியூசர் மிஸ்டர் பரமேஷ், மிஸ்டர் பிரேம் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே வரும்போது ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு சில டைமில் நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஒரு சில ஹீரோஸ் கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கேன், லாரன்ஸ் கிட்ட, விஷால் சார் கிட்ட, இன்னும் நிறைய பேர்ட்ட அப்ரோச் பண்ணியிருக்கேன். எல்லாமே அப்படி கைக்கு வந்து போச்சு. அப்போ நினச்சேன், சரி பண்ணால் பெரிய படம் தான் பண்ணணும், வேறு எந்த படமும் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ எங்கள் வீட்டில் தான் சொன்னாங்க, நீங்கள் அப்படி தான் நினைக்கக்கூடாது, இங்கே கன்னடாவில் படம் பண்ணும்போது கூட நீங்கள் அப்படி தான் நினச்சிங்க, ஒரு சின்ன படம், அந்த படம் பெரிய படமாச்சு, இல்லை நீங்கள் பண்ணுற படம் பெரிய படமாகணும்னு நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. சரி, ஓகே பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஒரு 6 மாதம் அமெரிக்கா போயிட்டேன். சரி பார்க்கலாம், இது நடக்குமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்புறம் அகெயின் இங்கே வந்தோடனே எனக்கு நிக்கில் முருகன் சார் தான் இந்த அக்யூஸ் படத்துக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சவர். அவர்கிட்ட தான் முதல்ல நான் வந்து ஒரு பிஆர்ஓ, அவர் வந்து என்னுடைய கணப்பான்னு ஒரு படம் பெரிய ஹிட் அங்கே, அந்த படத்தை நாங்கள் தமிழில் இங்கே யாரோ இவன்னு சொல்லி பண்ணேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் இங்கே ரிலீஸ் பண்ண முடியல. எனக்கு அந்த டைமில் உங்களுக்கு வந்து பெரிய வெள்ளம்லாம் வந்து 2015 அந்த டைம் ரிலீஸ் பண்ண முடியல. அப்போ எனக்கு பழக்கமானார். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமா நான் அவரை மீட் பண்ணும்போது சொன்னார், பிரதர் நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்களா, இங்கே ஒருத்தர் உதயான ஒருத்தர் தெரியுங்களா? ஆமாம் தெரியும் சார், நம்ம நேயல் விஜய் சாரோட பிரதர், அவர் ஒரு கதை கேட்டுட்ருக்காரு, வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்பர் தரேன் அப்படின்னாரு. சரி சும்மா சொல்லி பார்ப்போம் சொல்லிட்டு தான் நான் நேராக ஃபோன் அடித்தேன். ஆனால் எடுத்து ஃபஸ்ட்டு ரிங்லேயே எடுத்துட்டார். சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. சார் இது மாதிரி நான் பிரபு சார், சொல்லுங்கள் சார். இல்லை சார் இது மாதிரி நான் வந்து உங்களை மீட் வாங்க சார் அப்படின்னாரு. இம்மீடியட்டாக உடனே நேராக ஆஃபீஸ் போனேன். சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. அப்படியே சார் இது மாதிரி படம் பண்ணோம் சார். ஆமாம் சார் வச்சுருக்கீங்களா சார், கதை வச்சுருக்கேன். ஆமாம் சார், இது மாதிரி சரி சொல்லுங்கள் சார். நான் ஒன்று என்ன பண்ணேன், இனிமேல் போய் கதை பண்ணிக்கிட்டுலாம் சொல்ல வேணாம், இவங்க வந்து நான் இது ஒரு சின்ன கதை தான் அது சொல்லிடுறேன் சார். இது ஒரு படம்லாம் பண்ணி நம்ம
ஆல்ரெடி வச்சுருப்போம்ல, சுட்டு வச்சுருப்போம்ல, அதே மறுபடியும் திருப்பி போட்டு தோசையை கொடுத்துட்டு சொல்லிட்டு சார் நான் கன்னடத்தில் ஒரு படம் பண்ணியிருக்கேன், லாஸ்ட் படம், அந்த படம் வந்து இப்போ ப்ரைம்லாம் இருக்குது, அந்த படம் வந்து உங்களுக்கு ரீமேக் நல்லாயிருக்கும், ஒரு ரொம்ப செட்டில்டான பட்ஜெட்டாக இருக்கும், சின்ன பட்ஜெட் படமாக தான் இருக்கும் சார், பார்த்துட்டு சொல்லுங்கள் சார், நான் என்ன பண்ணேன், பார்த்து சொல்கிறேன் சார், நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பார்க்கவே இல்லை, 2 நாள் கழிச்சு சார் அது வந்து படம் எனக்கு அப்படிலாம் படம் வேணாம் சார், எனக்கு வந்து அது ஒரு டார்க் காமெடின்னு சொல்கிறீங்க, எனக்கு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வேணும், அது வந்து கொஞ்சம் கொக்கி மாதிரி மைனா மாதிரி அந்த மாதிரி ஒரு ராவாக ரஸ்டிக்காக அப்படி ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னாரு. உடனே சரி ஓகே அப்படின்னா, ஆனால் அந்த பட்ஜெட் கூட ரொம்ப பெருசாக போயிடக்கூடாது சார், அது பார்த்துக்குங்க அப்படின்னாரு. சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு வந்து சரி வந்துட்டேன், எனக்கு அப்புறம் நம்ம கேட்க வேணாம் விட்டுலாம் சொல்லிட்டு வந்துட்டதுக்கப்புறமா யோசித்தேன். அப்போ நான் ஒரு படம் கன்னடாவில் சொல்லியிருந்தேன், ஒருத்தர் கதை சொல்லியிருந்தேன் ஒரு ஹீரோக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஹீரோ அந்த டைமில் பண்ண முடியல. அப்போ சும்மா சொல்லி பார்ப்போம்மா, ஏன்னா அந்த கதை பெரிய பட்ஜெட் கேட்குமே, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி சொல்லி வைப்போம், வந்தால் வருது வராட்டி போது சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக போய் சார் ஒரு கதை இருக்குது கேட்குறீங்களா அப்படின்னு. சார் பட்ஜெட் இல்லை சார் ரொம்ப சின்ன பட்ஜெட் தான் சார் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சொல்ல கேட்டார். நல்லா இருக்குது சார், இந்த கதை நல்லா இருக்குது சார், ஆனால் நீங்கள் இது எப்படி நீங்கள் சொல்கிற இந்த பட்ஜெட் நம்ம சொல்கிற ஒரு பட்ஜெட்டில் இல்லை சார், பண்ணிடலாம் சார் அப்படின்னு. அப்படியா, சரி எனக்கு ஒன்று பண்ணுங்கள், இப்படி நீங்கள் லைனாக சொல்கிறதோட எனக்கு கதையை பண்ணி கொடுங்களேன் அப்படின்னாரு. சரின்னு உடனே நானே என்ன பண்ணேன், ஃபுல்லாக பவுண்டர் ஸ்கிரிப்டை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். சார் இதான் சார் கதை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்போயே அக்யூஸ்டன் பெயிண்ட் வச்சு டைட்டில் வச்சு கொடுத்தேன். அது கொடுத்த உடனே அவர் பார்த்துட்டு நான் படித்து சொல்லிட்டேன் அப்படின்னாரு. சரி ஓகே, எல்லா ஹீரோக்களும் அப்படி தான் படித்து சொல்ல போகிறாங்க, நம்ம வச்சுட்டு நம்ம பாட கிளம்பிலாம் சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு 45 மினிட்ஸ்லேயே என்ன 1 ஹவர்லேயே கால் பண்ணார் எனக்கு. நான் வீட்டுக்கு போய் என்ட்ரியாக காரை வச்சுட்டு நான் வீட்டுக்குள்ளே போகிறேன். காலேஜ் ஹலோ சார், என்ன சார் சொல்லுங்கள் சார். சூப்பர் சார், ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக பண்ணுவீங்க, எக்ஸலண்ட்டாக இருக்குது சார், நான் காரில் போகும்போதே படிச்சுட்டேன், எனக்கு மீதியை வந்து உங்களுக்கு ஈவினிங் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள நான் சொல்லிடுறேன் அப்படின்னாரு. வீட்டுக்கு போய்ட்டு சொல்கிறேன்னாரு. அப்புறம் ஃபோனே பண்ணல. அப்போ நினச்சேன் ஃபஸ்ட் ஆஃப் பண்ண தான் நல்லா இருக்குது போல இருக்குது, செகண்ட் ஆஃப் நல்லா இல்லை போல இருக்குது, சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிருக்கும்போது ஒரு சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு ஃபோன் பண்ணார். சார் நம்ம இந்த படம் பண்ணுறோம், செம்மையாக இருக்குது சார், முக்கியமாக என்னோடய கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது சார், நீங்கள் ஆரம்பிச்சிடலாம், நாளைக்கு என் ப்ரொடியூசரை மீட் பண்ண வச்சுறேன் அப்படின்னாரு. சரி ஓகே சார் அப்படின்னா நாளைக்கு காலைல போனோன்னா அவங்க ப்ரொடியூசர் தங்கவேல் சார், அவருடைய சன்னு மிஸ்டர் பன்னீர்செல்வம் சார் எல்லாருமே அங்கே இருந்தாங்க. பார்க்கும்போது என்னடா வில்லன் மாதிரியே இருக்கிறாங்க எல்லோரும் அப்படின்ற மாதிரி பயம் வந்துச்சு. நேராக போய் சொன்னேன், சார் இது மாதிரி கதானே, சரி நம்ம முதல்ல இந்த அக்யூஸை நம்ம எப்படியாவது வந்து இது பண்ணிடலாம் சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தேன். சொல்லி முடித்த உடனே எல்லாருமே அப்படியே சைலண்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் வெளியே வந்துட்டு முதல்ல எனக்கு தங்கவேல் சார் பையன் தான் இருந்தது. சார் செம்ம கதை சார், எனக்கு அப்படி கேட்டுட்டு ஒரு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் என்கிட்ட வெளியே வந்து பேசிகிட்டே இருந்தார். என்னடா இவர் பன்னீர்செல்வம் சார் எதுவுமே சொல்லியே என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு அவர் வரும்போது அவர் வந்து கிட்டத்தட்ட ஃபோனை போட்டு என்கிட்ட 1/2 hour பேசினார். எப்படி பிரதர் இந்த மாதிரி கதை பண்ணீங்க, இப்படி ஒரு கதை பண்ணீங்க, இப்படி ஒரு விஷயம் பண்ணீங்கன்னாரு. சரி ஓகே அப்படின்னு. அப்புறம் ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்துச்சு. கேட்டேன், சார் இந்த படம் வந்து நமக்கு ரொம்ப பெரிய பட்ஜெட் ஆகிடுமே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இது வந்துச்சு. நான் ஒன்றும் இல்லை சார், இது வந்து கொஞ்சம் நம்ம செட்டில்டாக பண்ணிக்கலாம் சார், ஆனால் எனக்கு ஒரே 3 விஷயம் தான் சார். என்ன சார், சார் இந்த பஸ்ஸு ஒன்று பெருசாக பஸ்ஸு வாங்கி கவுத்து அது பஸ்ஸில் இருக்கிறவங்களாம் அடிபட்டு ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது சார், அது ஒரு சின்ன விஷயம் தான் சார். அப்புறம் சார் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு என்கவுண்டர் சீன் இருக்குது சார், அது ஒரு இன்டர்வல் பிளாக் முன்னாடி பெரிய என்கவுண்டர் சீன் வரும், அது ஒரு சின்ன விஷயம் தான் சார். அதுக்கப்புறம் சார் வழக்கம் போல் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ஃபைட் இருக்குது சார், ஒரு 3-4 நாள் ஒரு படம் இருக்கும். இதெல்லாம் இத்தினு சொல்கிறீங்களே, இதெல்லாம் எவ்வளோ பெருசாக வரும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு. இல்லை சார் நம்ம பண்ணிடலாம் சார், சின்னதாக பண்ணிடலாம் சார். சரி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு வெளியே வந்தேன். நம்ம கோ-டைரக்டர் சங்கர் தான் இருந்தார். என்ன சார் நீங்கள் போட்டு கதை சொல்லிட்டு வந்துட்டீங்க, இந்த கதை இந்த பட்ஜெட்டு என்ன தாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு. விடுங்க கதை ஓகே ஆயிடுச்சுல, கார் வாங்கிடலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி அப்படியே வெளியே வந்துட்டு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இவர் நம்ம பன்னீர்செல்வம் பேசுகிறேன், இது ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் ஆரம்பிக்க போகிறோம்னு நினச்சிருந்து. அதாவது ஒரு விஷயம் நான் கேள்விப்படுவேன், ஒரு பெரிய கோடீஸ்வரன் பணக்காரன் வந்து திடீர்னு ஏதாவது சின்ன லாஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே வந்து அவங்க பையன் சொல்லுவானா, என்னோட அடி லாஸ் ஆகிடுச்சு, சரி இனிமேல் ஜெட் ஃப்ளைட்லாம் போக வேணாம், நீ வந்து எக்கானமி கிளாஸ்லேயே போ அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அந்த பட்ஜெட்டை வந்து நினச்சிட்டு இவருக்கு இதுவே சின்ன பட்ஜெட் அப்படின்னா. அப்போ நான் யோசித்தேன், ஐயோ இன்னுமே கொஞ்சம் பெரிய பட்ஜெட் சொல்லியிருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஒரு 6-7 கோடி ரூபாய் வந்து சின்ன பட்ஜெட் சொல்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் என்னென்னா ஒரு நாள் கூட முகம் சொல்லிக்காமல் இந்த விஷயத்தில் என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. நாங்கள் ஒரு 62 நாள் ஷூட்டிங் பண்ணோம். எல்லாம் அந்த 55 நாள் சொன்னாங்க, அது வந்து எல்லா டபுள் காட்சிட்லாம் சேர்த்து. என்கிட்ட சொல்ல ஒரு நாள் கூட வந்து ஒருத்தர் கூட இது ப்ராமிஸாக ஒருத்தர் கூட என்கிட்ட வந்து இது ஏன் இப்படி நடக்குது, எது நடக்குது ஏன் அப்படின்னா நல்ல டெக்னீஷியன்ஸ் எனக்கு கிடச்சாங்க.
படத்துடைய ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னும் போது யாராவது புதுசாக வச்சு பண்ணிக்கலாமா சார், புது மாஸ்டர் கூட நம்ம என்கரேஜ் பண்ணலாமா அப்படின்போது, இல்லை நிறைய பிரச்சனைகள் நடக்குது, ஃபைட் இதெல்லாம் நிறைய நடக்குது. அதனால் இந்த பெரிய விஷயம் இப்போ கூட சமீபத்தில் ஒரு கார் இதில் வந்து ஒரு ஸ்டண்ட் நடிகர் இறந்து போனார், ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு பெரிய பஸ்ஸு, இந்த பஸ்ஸில் கிட்டத்தட்ட 20-25 பேசஞ்சர், ஒரு 50 பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க. பஸ்ஸை கவுக்கும்போது வந்து நான் என்ன நினச்சேன், முதல்ல பஸ்ஸு கொஞ்சம் இவங்க பட்ஜெட் ஓகே பண்ண மாட்டாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுவாங்க, சார் பஸ்ஸு கவுக்கலாம் வேணாம் சார், அப்படியே பிரேக் அடிச்சு போய் மரத்தில் மோதி நிற்குதுன்ற மாதிரி வச்சுக்கலாம் சொல்லுவாங்க. பார்த்தா கடைசி வரைக்கும் உதயா சார் வந்து இல்லை அது அப்படி தான் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி நான் என்ன சொன்னேனோ அது அன்றைக்கி அப்படியே அந்த விஷயத்தை பண்ணார். அதுக்காக ஸ்டன்ஸ் இல்லாமல் ஷோவில் கூப்பிட்டாங்க. அப்போயே எனக்கு கொஞ்சம் பாதி பாரம் திந்துச்சு. ஏன்னா மாஸ்டர் வந்தோடனே நான் முதல்ல ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே இந்த பஸ்ஸு சீக்வன்ஸ் முடிச்சோன்னு, இல்லை சார் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு 4 to 5 டேஸ் எப்படி முடிக்க முடியும் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ படம் பண்ணி சொல்லுங்கள், எப்படி பண்ண முடியும்? இல்லை சார் விடுங்க நான் பார்த்துட்டு விடுங்க அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 8-9 நாள் இந்த பஸ் சீக்வன்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் டாக்கி அந்த பஸ்ஸுக்குள்ளே நடக்கிற மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் இந்த பஸ்ஸு. இதுக்கு வந்து நாங்கள் வந்து நீங்கள் மாட்டுக்கு ஒரு 3 பஸ்ஸு மாற்றிருக்கோம். அந்த 3 பஸ்ஸில் அந்த பஸ் ஓனர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கீழே வண்டியை விடத்துக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இல்லை அப்படிலாம் கொடுக்க முடியாது சார், அது வண்டிலாம் ரொம்ப கஷ்டம்னோன்னா இவங்க ஒரு பஸ்ஸே வாங்கிட்டாங்க. ஒரு பஸ்ஸை வாங்கி அந்த பஸ்ஸு தான் அது ஓடுற பஸ்ஸை வாங்கி அந்த பஸ்ஸை கவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அது இப்போ ஸ்க்ராப்பில் தான் போயிடுச்சு. அப்படி தான் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சீக்வன்ஸ்லேயும் எனக்கு அந்த மாதிரி நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக அந்த படத்தில் இருந்தாங்க. எனக்கு இதுக்கெல்லாம் மெயின் காரணம் வந்து அந்த உதயா சாருடைய அந்த இனிஷியேட்டிவ். எல்லாருமே அந்த ஒரு கதாநாயகன்னா அப்படி சொல்லிட்டு ஓகே பண்ணிவிடுங்க, என்னோட இன்ட்ரொடக்ஷன் நல்லா இருக்கா அதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும், அப்படியே போயிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் முதல்ல நான் கேட்கும்போது, சார் இந்த படத்தில் பேரலாக உங்கள் கூட ஒரு கேரக்டர் ட்ராவல் பண்ணோம், இட்ஸ் கைண்ட் ஆஃப் செகண்ட் ஹீரோ மாதிரி தான் சார், ஆனால் பயங்கர வெயிட்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதான் ஆமாம் படிச்சுட்டேன், அது யார் பண்ணலாம் அப்படின்போது கிட்டத்தட்ட நாங்கள் நிறைய ஹீரோ கிட்ட பேசினோம். எல்லாருமே ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க, ஒவ்வொருத்தங்க பிஸியாக இருந்தாங்க, என்னென்ன விஷயம் இருந்தது. அப்போ உதய சார் சொன்னார், இல்லை இதுக்கு நல்ல ஒரு ஆள் வேணும், நீங்கள் சொல்கிற ஆளுக்கு நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க சொல்லி அப்புறம் ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து சார் ஆஃபீஸ் வாங்க சார், நான் சொன்னேன் இந்த அஜ்மல் எப்படி இருப்பார் அப்படின்போது, எனக்கு முன்னாடியே அஜ்மல் படம்லாம் பார்த்துருக்கேன், முஷ்கின் சார் படம்லாம் பார்த்துருக்கும்போது பரவாயில்லையே அஜ்மல் ஓகே வெரி குட் கூப்பிடலான்னு எனக்கு காலையில் ஃபோன்லேயே கதை சொல்லுங்கன்னாரு. ஃபோனில் கதை சொன்னோன்னா ஓகே இம்மீடியட்டாக ஓகே சொன்னார். சொல்லிவிட்டு ஆன் போர்டு வந்ததுக்கப்புறம் அந்த டே 1லேருந்து அவர் வந்த அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் என் கூட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இதை நான் வந்து மனசார சொல்கிறேன். டே 1லேருந்து இன்னி வரைக்கும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. எந்த சீன் அவர் வந்து என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்க, இல்லை நல்ல கதை இது, இப்படிலாம் பண்ண நல்லா பண்ணுங்க, இல்லை நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு, இப்படியே வந்து எங்கிட்ட பேசி இல்லை வேணாம் இங்கே வாங்க இப்படி வைங்க சார் நான் சொல்கிறது கேளுங்க சார் அவங்க சார் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்ஸ் நல்லா இருக்குது சார், நல்லா பண்ணுங்க சார். ஓகே சார் நல்லா பண்ணிடலாம் சார். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவர் வந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் எங்கிட்ட இன்வால்வ் ஆனார். அதே மாதிரி யோகி பாபு சார், இந்த படத்துக்கு ஒரு கேரக்டர் வேணும், ஆனால் படம் ஃபுல்லாகவும் வரணும். இப்படி ஒரு கேரக்டராக இருக்கும்போது நம்ம வந்து யாரை போடலான்னும் போது சஜஷன் பண்ணிருக்கும்போது உதயா சார் பன்னீர் சார்லாம் சொன்னாங்க, சார் யோகி பாபு நம்ம பேசுவோம் சார் அவர் டேட் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம், அவர் எப்படி சார் நமக்கு அவ்வளோ டேட்லாம் கொடுப்பாரு, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் நமக்கு ஒரு டேட் வருது பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் பேசுவோம் சார், கதையை நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் அப்புறம் நம்ம பேசி பார்ப்போம் சொல்லி என்னை கூப்பிட்டு போனாங்க உதய சார் யோகி பாபு சார்கிட்ட. சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. அவர்கிட்ட யோகி பாபு சொன்னேன், அப்படியா ஓகேப்பா பண்ணிடலாம் அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னேன். ஆனால் சார் ஷூட்டிங்கு நம்ம எல்லாம் டெய்லி இவர் வந்து 1 நாள் விட்டு 2 நாள் விட்டு 3 நாள் விட்டு தள்ளி பண்ண முடியாது, ஏன்னா இந்த படம் வேறு மாதிரி இருக்குது, கூடவே இருக்கணும் அப்படின்னேன். அப்போது அவருக்காக நாங்கள் ஒரு போர்ஷன் எடுத்து கண்டினியூவாக வரா மாதிரி ஒரு வாரம் 10 நாள் வந்து ஒரு 3 நாள் வந்து நாங்கள் ஏலகிரிலையும் ஒரு 7 நாள் ஏலகிரிலையும் ஒரு 3 டேஸ் சென்னையிலையும் வந்து அவரை காம்பேக்டாக அவருடைய டேட்டை வச்சுக்கிட்டு அவர் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் அந்த கண்டினியூவாக 10 டேஸ் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு யோகி பாபு சார். ஒவ்வொரு சீன்லேயுமே எங்களுக்கு வந்து நல்லா இன்புட் கொடுத்து நல்லா வருது பாஸ் பண்ணுங்கள். ஒரு சீனில் டைலாகே சொல்லுவார், எப்பா உங்கள் 2 பேர் காம்பினேஷனில் மட்டும் நான் முழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோகி பாபு சார் வந்து உதயா சாருக்கும் அஜ்மல் சாருக்கும் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படம் ஃபுல்லாகவே வந்துட்டு போகிற காமெடியன் இல்லாமல் ஒரு கதையாகவே அதில் உள்ளே இருப்பார் அவர். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஜான்விகா, நாங்கள் ஃபஸ்ட்டு ஆடிஷன் பண்ண ஒரே பொண்ணு, கனடாலேருந்து பெங்களூர் வந்திருக்காங்க. என்னடா அது டேரக்டர் பெங்களூர் இருந்தால் கன்னட படம் பண்ணாலும் பெங்களூர் பண்ண கூப்பிட்டாங்க. இல்லை, அந்த பொண்ணு வந்த உடனே ஒரே ஒரு ஆடிஷன் மட்டும் எங்களுக்கு ஒரு முக்கியமான சீன் இருந்தது, அந்த சீனை பண்ண சொன்னேன். தமிழே தெரியல அந்த பொண்ணுக்கு, ஆனாலும் அதை
தங்கிலீஷில் எழுதிட்டு அழகாக அதை வந்து ரொம்ப அழகாக போர்ட்ரேட் பண்ணாங்க. நினச்சேன் அந்த கண் வந்து பேசும்போது ஒவ்வொரு ஆங்கிளில் ஒவ்வொரு மாதிரி ஒருத்தவங்க ரிசமல் பண்ணாங்க. நான் நினச்சேன் கண்டிப்பாக இவங்க தான் நமக்கு மலர்னு அவங்க பேர், அந்த மலர் கேரக்டர் இவங்க தான் பண்ணணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது வந்து எல்லாமே தானாக இந்த படத்துக்கு அமைஞ்சுதுன்ற மாதிரி தான் சொல்லணும். என்னுடைய நண்பர் பிரபாகர், அவர் பெங்களூரில் என்னோட படம் பண்ணியிருக்காரு. அவர் கூட நான் வந்து அவருடைய நடிப்புக்கு ஏற்ற ஒரு படமே அங்கே கிடைக்கல, எனக்கு பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் கிடைக்கல. ஆனால் நான் சொன்னேன் நல்ல படம் தமிழில் பண்ண நான் உங்களை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். அதே மாதிரி யூஸ் பண்ணேன். மிஸ்டர் டேனி, எனக்கு டேனி வந்து அவர் டான்ஸராக இருக்கும்போது நானும் டான்ஸராக இருக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஓமாரியா டைம்லேருந்தே நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்பப்போ நாங்கள் மீட் பண்ணிப்போம். அவர் அங்கே இருக்கார் இங்கே இருக்கார். அப்போ நான் பெங்களூரில் இருக்கும்போது என்னோட சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நடித்தார். ஆனால் பெரிய படத்தில் பெங்களூரில் கன்னட படம் நடிக்கல. அப்போ நான் சொன்னேன் தமிழில் படம் பண்ணால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கூப்பிட்றேன். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுற கேரக்டர்லாம் இங்கே பண்ணுற கேரக்டர்லாம் பெருசாக இன்னும் ரிஜிஸ்டர் ஆகலை, ஆனால் ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி கண்டிப்பாக ஒரு கேரக்டர் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு படம் பண்ண உடனே, ஏன்னா எனக்காக அவர் நிறைய ப்ரேயர்லாம் பண்ணுவார். நாங்கள் 2 பேரும் அந்த ஒரே ஃபெலோஷிப்பில் இருக்கோம், அதனால் ப்ரேயர்லாம் பண்ணுவார். உடனே வந்து அந்த கேரக்டரை கூப்பிட்டு அவர் பண்ண வச்சேன். பெரிய முடியெலாம் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு காப் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அதுக்கப்புறமா வந்து சுபத்ரா, அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த ரோலை பற்றி நான் வந்து ரொம்ப ஸ்பாய்லர் அலர்ட் ஆகிடும், அதனால் நான் சொல்ல விரும்பல. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் நரேன் பாலகுமார் மியூசிக். ரெகுலராக நான் என்னுடைய படத்துக்கு எல்லாம் வேறு ஒரு மியூசிக் டைரக்டர் என்னுடைய கசினே இருந்தார். ஆனால் இந்த படத்துக்கு வந்து எனக்கு ஒரு ஃப்ரெஷராக வேணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய படத்தில் பண்ண உத்தரவு மகாராஜா படத்தில் பண்ண மியூசிக் டைரக்டர் இருக்கார். நீங்கள் சாங் ஒரு வாட்டி கேளுங்க அப்படின்னு. கேட்ட உடனே நல்லா இருந்துச்சு, பிஜிஎம்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேட்ட உடனே சரி சார் போகலாம் அப்படின்னு போன உடனே எனக்கு அவர் கொடுத்த முதல் சாங்கு இப்போ நீங்கள் பார்த்த அந்த ஷோகா நிக்கிறிய சாங் தான். எவ்ரி ஒன் லைக்ஸ் திஸ் சாங். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். எனக்கு எப்போவுமே எங்கள் வீட்டில் எனக்கு அந்த சாங் ஹிட் அப்படின்னு தெரிஞ்சால் என் பசங்க பாடினாங்கன்னா தெரிஞ்சிடும். என் பசங்க அந்த பாடினாங்கன்னா சாங், என் பையன் வந்து இந்த பிரியாணி சாங்கும் ஷோகா நிக்கிறிய சாங்கும் அவன் பாடிக்கிட்டே இருப்பான். சரி சாங் நல்லா வந்துச்சு, அடுத்தது பிஜிஎம்ஸு. அந்த பிஜிஎம்ஸ்லாம் ஒரு மெஸ்மரைஸ் பண்ணியிருப்பார், சூப்பராக இருக்கும். நீங்கள் பாடுங்கள், ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் சரி, சும்மா ஒரு 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 மாதிரி ஓவர் ரேட்டடாக நான் சொல்லவே இல்லை. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் எல்லாம் ப்ரெஷ் ஷோ பார்ப்பீங்க, பார்க்கும்போது அவங்க எல்லாமே டெஃபினட்டாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. அப்புறம் மிஸ்டர் சிவா சார், மிஸ்டர் டீசல் சிவா சார் வந்து இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய தூணாக இருந்திருக்காரு. இது முடியும் இது முடியாதுன்றத பளிச்சுன்னு சொல்கிறார். அது நான் இல்லை, அது உதயா பிரதர் இல்லை, யாராக இருந்தாலும் இது முடியும் சார், முடியாது சார், இது பண்ணுறதுனா பண்ணுங்கள், இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோல் பர்மிஷனுக்காக நாங்கள் அலைஞ்ச அலைச்சல், அவர் அலைஞ்ச அலைச்சல், அவருடைய வேலையை விட்டுட்டு. ஸோ வெரி குட் சார், தேங்க்யூ. சாம், கேஎல் பிரவீன் சாருடைய ஒரு வலது கை. கேஎல் பிரவீன் சார் என்கிட்ட சொல்லி ஒரு ரஃப் கட் பார்த்துட்டு என்கிட்ட நிறைய கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் இந்த படத்தை எப்படி கட் பண்ண போகிறேன்றது பேட்டர்ன் சொல்லிவிட்டு எனக்கு சாமை கையில் கொடுத்துட்டாரு. சாம்கிட்ட சொன்னேன், சாம் நான் உங்களோட எந்த இதுவும் நான் தலையிட மாட்டேன், உங்கள் ஃப்ரீடம் நீங்கள் நல்லா பண்ணி கொடுங்க. ஏன்னா நான் வந்து பவுண்டட் ஸ்கிரிப்டாக உதயா சார்கிட்ட எப்படி கொடுத்தேனோ அதே ஸ்கிரிப்டை தான் அவர்கிட்ட கொடுத்தேன். ரைட், அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறத நீங்கள் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் வேலையை அதில் காமிங்க அப்படின்னு. நான் ஃபஸ்ட் கட் பார்த்த உடனே சொன்னேன், எக்ஸலன்ட் சாம் ப்ரோ, டெஃபினட்டாக நம்ம உட்காந்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து அந்த படத்தோடைய ஃபுட்டேஜை நாங்கள் எவ்வளோ இன்னுமே கிட்டத்தட்ட 2 hours 50 minutes இருந்துச்சா ஃபஸ்ட் ஃபுட்டேஜ். 2 hours 50 minutes எங்கேஜாக இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப தாங்காது, வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் அதை அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி 2 hours 10 minutes கொண்டு வந்ததில் எனக்கு வந்து சாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஐ அப்ரிஷியேட் சாம், தேங்க்யூ. அதே மாதிரி இவர் நம்ம மருதநாயகம் டிஓபி. நான் எப்போவுமே என்னுடைய டீம் ஒன்று செட் ஆச்சுன்னா அந்த டீமை என்றைக்குமே மாற்றிக்கவே மாட்டேன். என்னுடைய ஃபஸ்ட்டு படத்துக்கு பண்ண மியூசிக் டைரக்டர் தான் 5 படத்துக்கும் 4 படத்துக்கும், கேமராமேன் தான் 4 படத்துக்கும், அப்படி தான் இருந்துச்சு. இங்கேயும் அப்படி தான் நான் கொண்டலாம் நினைக்கும் போது அது அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ஏதோ வேறு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் நான் வந்து இவர் சொன்னார், நம்ம ரங்கோலின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு பாருங்கன்னாரு. நான் அவர் படம் கூட சரியாக அப்படியே பிட்ஸ் அண்ட் பைட்ஸாக பார்த்துட்டு கூப்பிட்டு வாங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த டே ஒன்லேருந்து பரபரன்னு இருப்பார் தவிர நான் வந்து சார் ரெடி நம்ம சொல்லி முடிச்சு போது ரெடி ஆகிச்சிருப்பார். சார் நீங்கள் பண்ணலாம் சார். எந்த விதமான ஒரு லக்ஸுரியை எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இது வேணும், அது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும்னு எதிர்பார்க்கல. ஆனால் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை ப்ரொடக்ஷனில் கொடுத்தாங்க. ஆனால் அந்த லக்ஸுரி எதிர்பார்த்து ஒரு பெரிய கேமராமேன் அப்படி அதெல்லாம் இல்லாமல் அவர் ரொம்ப டவுன் டு எர்த்தாக ஒர்க் பண்ணி பைக்கில் உட்காந்துட்டு போகிறது, அது பண்ணுறது. நீங்கள் சில மேக்கிங் ஷாட்ஸ்லாம் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருப்பார். ஸோ இந்த படம் வந்து அவருக்கு பெரிய பேரை சொல்கிற படமாக இருக்கும்னு நம்பிக்கை இருக்குது.
இந்த இடத்துல எல்லாருக்குமே நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா எனக்கு வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் சொல்ல முடியல. இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரையும் வந்து ஒரு மெஸ்மரைஸ் பண்ணும். உங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஒரு மீறி வேறு லெவலில் இருக்கும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு ரொம்ப ராகுலர். ஓகே நீங்கள் வந்து ஓகே எது நடக்குது அப்படின்ற மாதிரி கீழே குஞ்சிட்டு அப்படி பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு அது மாதிரி இருக்கவே படமாக இருக்காது. அந்த படம் டெஃபினட்டாக அந்த மாதிரி படமாக இருக்காது. இந்த படம் டெஃபினட்டாக அந்த வெச்ச கண் வாங்காமல் அப்படியே பார்த்து கடைசி முடியும் போது உங்களுடைய பெரிய இதை வந்து கண்டிப்பாக சொல்லுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் முதல்ல தமிழ் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த படம் ஒரு பெரிய படமாக அமையறதுக்கு நீங்கள் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய அடித்தளமாக இருந்து இதை பெரிய படமாக ஆக்கி கொடுக்கணும். அதுக்காக நான் உங்களை வேண்டி விரும்பி இந்த படத்தை நீங்கள் வந்து நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அடுத்ததாக நாயகி ஜான்விகா அவர்கள். என்னை பார்த்தோம் வாக் அவுட் பண்ணுறாரு. அனைவருக்கும் வணக்கம். இந்த அக்யூஸ் படம் ஒரு சிறிய வேடத்தில் நடித்தாலும் அந்த எடுக்கும்போது ஒரு இயக்குனருடைய அனுபவம் தெரிஞ்சது. ரொம்ப கால்குலேட்டிவாக திட்டமிட்டு எடுத்திருக்காங்க. ரொம்ப வேகமாகவும் குறுகிய நாட்கள்லையும் போட்ட பட்ஜெட்டுக்குள்ளேயும் எடுத்திருக்காங்க. நான் நம்புகிறேன் நல்லா பண்ணி கொஞ்சம் விஷுவல்ஸ் காமிச்சாங்க. டப்பிங்லேயும் பார்த்தேன், நல்லாயிருக்கு. இதோட இன்வெஸ்டர்ஸ் உதயா, பன்னீர், தங்கவேல் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பட்ஜெட் படத்தை பார்க்கும்போது இன்வெஸ்டர்ஸ் பார்க்கும்போது நம்ம முதல்ல வந்து எனக்கு பயம்தான் வருது. முக்கியமாக இந்த ஒரு விஷயத்தை சொல்லணுன்றோம்னா நினச்சிட்டே இருந்தேன். என்னென்னா இன்றைக்கு 90% தயாரிப்பாளர்களுக்கு என்ன மிச்சம் ஒரு படம் எடுத்தான்னு கேட்டிங்கன்னா தினத்தந்தியில் கொடுக்குற 4 கோட்டர் பேஜ் தான் மிச்சமாக இருக்குது. ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதை தவிர எதுவுமே அந்த ப்ரொடியூசர்ஸுக்கு கடைசியிலே இல்லை. எல்லாமே காசு கொடுத்து வாங்குகிறோம். நாங்கள் காசு கொடுக்காமல் கிடைக்கிற ஒரே விஷயம் தினத்தந்தியில் வர ஒரு 4 கோட்டர் பேஜ். அந்த 4 கோட்டர் பேஜ் வரலைன்னா இதில் இருக்கிற 90% 85% படம் வந்ததே தெரியாது போயிடும். இந்த தந்தியில் வந்துச்சு பாருங்கள் நாம தான் தூக்கி காமிச்சிட்டே சுற்றணுன்ற மாதிரி தான் இன்றைக்கி அவ்வளவு படங்கள் இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 9 படம் ரிலீஸ் ஆகாத 9 படம் விளம்பரம் இன்றைக்கி கோட்டர் பேஜ் அங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது? தந்தியில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஐயா பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு இந்த நன்றி. இந்த ஸ்கீம் முதல்ல அவங்க சொல்லும்போது அவங்களுக்கே புரியல, என்னங்க இது ஃப்ரீயாலாம் கொடுக்குறது, இது புரியல. அது இப்போ தான் தெரியுது. கடைசியில் பார்த்தா சின்ன தயாரிப்பாளர்களுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்க நஷ்டப்பட்டு நம்ம கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் உண்மை. அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலையில் வந்து சிறிய முதலீட்டு படங்கள் மாட்டிட்டு கிடக்கு. பெரிய படங்களே ரிஸ்க்கு. பட் பெரிய படம் எடுக்கிறவங்க தாங்குறாங்க, நடிகர்கள் தாங்குறாங்க. அதில் ஏதோ முன்ன பின்ன பண்ணிக்கலாம். ஆனால் சிறிய படங்கள் அப்படியே காணாமல் போயிடுது. 100 போட்டால் 110 போகுது. அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி நம்முடைய சக்ஸஸ் ரேட் 10%க்கு இன்னும் தமிழ் சினிமா வரல. நம்ம 7-8%லேயே இருக்கிறோம். அதனால் இத்தனை தோல்விகளை தாண்டி இன்னும் இன்வெஸ்டர்ஸ் வர்றாங்க, படம் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க, இத்தனை ஆயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கிறாங்க, இத்தனை மீடியாக்களை சந்திக்கிறாங்க, எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் நீங்களும் கண் முன்னாடி பார்க்குறீங்க. ஒரு நாளைக்கு 3 படம் 4 படம் பார்த்துட்டு எவ்வளோ நொந்து போய் நீங்கள் போகிறீங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம். அது உங்களுக்குள்ளேயும் வந்து படம் நல்லா இல்லைன்னா ஒரு சின்ன கோபம் வரும். சரி, அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு வருத்தம் வரும். என்னடா காசை போட்டு இப்படி மாட்டிகிட்டு இருக்காங்க, என்ன அந்த ப்ரொடியூசர் பார்த்துன்னு உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு 90% படங்கள் நிலைமை இருக்குது. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு வந்து ஒரு சிறிய முதலீட்டில் ஒரு மீடியம் முதலீட்டில் நல்லபடியாக வேகமாக திட்டமிட்டு எடுக்கப்பட்ட ஒரு நீண்டகால போராளி உதயாவோட ஒரு படம் ஜெயிக்கணுன்றது என்னுடைய நெஞ்சார்ந்த ஆசை. ஏன்னா அந்த சினிமாவில் வந்து இந்த வெற்றியை நோக்கி பொருளை அதாவது ஒரு நல்ல சினிமா பேக்ரவுண்ட்லேயே இருந்துட்டு சினிமா பேக்ரவுண்டில் அப்பா சினிமா பேக்ரவுண்டில் ஆனால் கூட அந்த போராட்டம் அவன் ஜெயிக்கணும்ல. அப்பா ஜெயிச்சிட்டாரு, அவர் சாதனை பண்ணிட்டாரு, அண்ணன் ஜெயிச்சிட்டார், சாதனை பண்ணிட்டார், தம்பி நான் எப்போ ஜெயிக்கிறதுன்னு அந்த ஒரு தனியாளாக இருந்தால் கூட அந்த ஏக்கம் கம்மியாக இருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும்பொழுது அது தவிப்பு இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் தம்பி அவன் கூப்பிட்டோன்னு நான் ஓடி போய் எதையுமே கேட்காம நான் பாட்டுக்கு போய் ஒரு நடிச்சிட்டு வரோம். இல்லை நான் இடத்துல வேறு யாராவது போனால் அது தேவையில்லாத செலவினமாக இருக்குது. நம்ம போய் கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம நிற்போமே அவனுக்கு தோல் கொடுப்போமேன்றதான் நம்ம போகிறது. அதனால் நான் என்னை வச்சு அவர் வியாபாரமாக பண்ணது இல்லை. ஒரு சின்ன ஒரு மாரல் சப்போர்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்தாங்களேன்ற ஒரு நம்பிக்கைக்காக அந்த வகையில் உதயாவும் மிக திறமையான நடிகர் நம்முடைய அஜ்மல், இந்த மொத்த டீம், பிரபு சீனிவாஸ் டைரக்டர், எல்லாருமே கேமராமனை பற்றி ரொம்ப உயர்வாக சொன்னீங்க. இந்த மொத்த டீமும் ஜெயிக்கணும். அந்த சிறிய படங்கள் வந்து வரும்பொழுது என்னுடைய ஊடக நண்பர்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் அவங்கள என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் அப்படியே தட்டி கொடுத்து கொஞ்சம் குட்டி கொடுத்து அந்த படங்களை கொஞ்சம் மக்கள் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பை நீங்கள் எல்லாம் உருவாக்கி தரணும். குறைகள் இல்லாமல் படம் நிச்சயமாக எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம பொருளாக நமக்கு நல்லா தான் தெரியும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் தெரியும் நம்ம பொருள் என்ன சேட்டை பண்ணுதுன்னு. அந்த மாதிரி வந்து அந்த படங்களுடைய குறைகள் உங்களுக்கு தெரியும், நிறைய எங்களுக்கு தெரியாமல் போயிடுதுன்னு எடுத்து பார்த்து நாங்கள் நல்லா இருக்குன்னு வர்றோம்.
அப்புறம் நீங்கள் கிழிக்கிற கிளி பெருங்கிளியாக இருக்குது. சரி, அது ஒன்றும் செய்ய முடியாது. உண்மையாக கிழிக்கினா கிழிச்சு தான் தீருவீங்க. எவ்வளோ நான் சொன்னாலும் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கூட உங்களுக்கு குறைன்னு பட்டால் குறைன்னு எழுதுவது தான் தர்மம், அது தப்பு இல்லை. அதை கொஞ்சம் முன்ன பின்ன அப்படியே பாலிஷ்டாக எங்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு விஷயமா நீங்கள் பண்ணி தரணும்னு எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்டையர் டீமுக்கும் இந்த அக்யூஸ் படம் வெற்றியடையும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.